நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த இந்தியாவில் போய் தரிசனம் பார்த்த கோவில்களை பற்றி போடுற என்னோடய யூடியூப் சேனலில் 787வது பகுதியாக இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பழமையான சிவன் கோவில் தான். இது ஒரு 2000 வருஷத்துக்கு மேலே பழமையானதுன்னு சொல்லப்படுறது. ஆனால் நம்மளுடைய துரதிருஷ்டம், இந்த கோவிலோட வரலாறு கிடைக்கல. நிறையா கோவில்களோட வரலாறு தெரியாமையே நம்ம போயிடுத்து. அதில் இந்த கோவிலும் ஒன்று. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, இந்த கோவிலோட ஊர் பேர், இடம் பேர் முப்பக்கோவில் அப்படின்னு, சக்கரக்கொள்ளம்னு சொல்லுவார். இந்த ஏரகரம்லேருந்து சுவாமிமலைக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய கோவில். இங்கே இருக்கிற அம்பாள் சிவப்பிரியா, சுவாமி உன்னதபுரீஸ்வரர். இந்த சிவப்பிரியா சமேத உன்னதபுரீஸ்வரரை ஏரகத்திலேருந்து, ஏரகம்ங்கிறது ஆதி சுவாமி மலைன்னு சொல்லக்கூடிய இடம். அங்கேருந்து சுவாமி மலைக்கு முருகர் போகும்போது இந்த ஸ்தலத்தில் இருந்து அவர் சுவாமியை ஈசனை வழிபட்டுட்டு போயிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுறது. இது மேலக்காவேரியோட வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான கோவில் தான் இது. இந்த இடத்துல ஆதி காலத்தில் முதல்ல வெறும் சிவலிங்கம் ஒண்டி, பெரிய பானத்தோட, பெரிய ஆவுடையாரோடு இருக்கக்கூடிய பெரிய திருமூர்த்தி, அவர் இங்கே வயல்வெளியில் கிடைச்சாராம். அந்த சுவாமி கிடைச்ச இடம் இன்றைக்கும் லிங்கத்தடி திடல் அப்படிங்கிற பேரில் தான் அழைக்கப்படுறது. வாசலில் கோபுரம் எதுவும் கிடையாது. வெளியில் சுதை சிற்பத்தில் ரிஷபாரூடராக சுவாமி இருக்கார், அருள் பாலிச்சின்னு இருக்கார். மேலே நந்தி பகவான்கள் இருக்கார் 2 பேர். உள்ளே போனோன்னா கொடிமரமும் கிடையாது. பலிபீடம், நந்தி மண்டபம் இருக்குது. அதுக்கப்புறம் தாண்டி உள்ளே போனோன்னா மகாமண்டபம். மகாமண்டபத்தை தாண்டினோன்னா கருவறை. இந்த மகாமண்டபத்திலேயே நின்றுண்ட மாதிரியே கிழக்க பார்த்த ஈசனையும், இங்கே நமக்கு தெற்க பார்த்து அருள் புரிஞ்சின்னு இருக்கிற சிவப்பிரியா அம்பாளையும் ஒரே இடத்துல இருந்தே நம்ம தரிசிக்கலாம். இங்கே சுவாமியோட கர்ப்பகிரகத்துக்கு வாசலில் பார்த்தேன்னா பிள்ளையார் ஒரு பக்கமும், சாதாரணமாக எல்லா கோவில்லையும் முருகர் இருப்பார் மற்ற பக்கத்தில். ஆனால் இந்த கோவிலில் வித்தியாசமாக ஆஞ்சநேயர் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஒருவேளை இதெல்லாம் பிற்காலத்தில் ஏற்பட்ட விஷயமா அப்படிங்கிறதும் தெரியலை. சுவாமியோட கோஷ்டத்தில் சுற்றி வரும்போது நர்தன விநாயகர், தக்ஷணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை, அப்புறம் சண்டிகேஸ்வரர் எல்லாரும் இருக்கா. இந்த வள்ளி பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு ஒரு தனி சன்னதி, வள்ளி தேவியானையோடு சேர்ந்த முருகர், லக்ஷ்மி, அப்புறமா பைரவர். வடகிழக்கு பகுதியில் நவகிரகம், தென்மேற்கு பகுதியில் சின்னதாக ஒரு ஐயப்பன் எல்லாரும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியறது. இங்கே சிவராத்திரி போது சிறப்பாக பூஜைகள்லாம் நடக்கிறது அப்படின்னு. இந்த ஆதிகும்பேஸ்வரர் கோவிலில் சப்தஸ்தான விழா நடக்கும். அந்த சப்தஸ்தான விழா போது 7 கோவிலுக்கு, 7 ஊருக்கு சுவாமி பல்லக்கில் புறப்பட்டு போவார். அந்த சப்தஸ்தானத்தில் வரும்போது இந்த கோவிலுக்கும் சுவாமி போவார் அப்படிங்கிறது தெரிஞ்சின்ற விஷயம். இந்த முப்பக்கோயில் சக்கரை குளம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய சிவப்பிரியா சமேத உன்னதபுரீஸ்வரர் சுவாமி கோவில் ரொம்ப பழமையான, சின்ன கோவிலாக இருந்தாலும் பழமையான கோவிலாக இருக்குது. அதை போய் பார்த்து எல்லாரும் ஈசனோட அருளை பெறணும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நமஸ்காரம்.